குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், எக்ஸாம்ஸில் என்னென்ன பேசிக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை நான் ஒரு கிளாரிஃபிகேஷனாக சொல்லிடுறேன். ஏன்னா ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் அதாவது 7th ஸ்டெம்மை வந்து எழுதிட்டுருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து சில பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன்னா ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நினைப்பாங்க ஒரு சிலர் ஸோ இதனால் என்ன இதுன்னு. ஸோ இந்த ஒரு சில இதுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குது. ஸோ இது வந்து நான் ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்து கிடச்ச ஒரு ஃபீட்பேக் ஓகேங்களா. ஸோ தயவுசெய்து அந்த ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிப்ரேஷனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பண்ணுறது கிடையாது, ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஒரு 5 யூனிட் இருக்குன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை தான் மேக்ஸிமம் படிச்சுட்டு லாஸ்ட் 2 யூனிட்டை கொஞ்சம் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் படிச்சுட்டு அதில் எதனா ட்விஸ்ட் பண்ணிட்டானுங்கன்னா ஸோ லாஸ்ட் 2 யூனிட்டில் கொஞ்சம் ஈஸியாக கேட்குற பட்சத்தில் நீங்கள் அதை அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதை வந்து யாரும் பண்ணாதீங்க. எல்லா யூனிட்லையுமே இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு தயவுசெய்து கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் படிக்காதீங்க. ஒரு யூனிட்னால் அந்த யூனிட் A to Z படிக்கணும்லாம் உங்களை நான் சொல்லலை. அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 13 மார்க் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2 மார்க்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகும். எப்படின்னா அந்த டாபிக்ஸ் கவர் பண்ணுமோ அதுலேருந்து 2 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. மேக்ஸிமம் தியரி பேப்பரில் கிரேடு கம்மியாக வந்து நிறைய பேர் புலம்புறதுக்கு காரணம் ஸோ வந்து ப்ரெசன்டேஷன் தான். ப்ரெசன்டேஷன்னா என்னன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாதுப்பா. புரிகிற மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங்கில் நீட்டாக எழுதணும், ஓவர் ரைட் பண்ணாமல். ஸோ நீட்டாக டயக்ராம் போட்டு அண்டர்லைன் பண்ணிடுறதுனால அதுதான் இப்போ ப்ரெசன்டேஷன் ஓகேங்களா. ஸோ அதை பண்ணுங்க போதும். அடுத்து 3ஆவதாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பரை ப்ராப்பராக போடுங்கப்பா. கொஸ்டின் நம்பரை மட்டும் ஒரு சில போட்டு ARB அதெல்லாம் போடவே மாட்டேங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. ஏன்னா மார்க்ஸை குறைக்க வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா. ஸோ 4ஆவதாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எந்தெந்த கொஷின் அட்டன் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ப்ராப்பராக டிக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கலர் பென்சிலாக யூஸ் பண்ணாதீங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி எழுதாதீங்க. அதனால தான் ரிசல்ட்டை வித்தெல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். முக்கியமாக ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்லாம் எந்தெந்த ஃபார்மில் எந்தெந்த கான்செப்ட் யூஸ் பண்ண தெளிவாக படிச்சிருப்பாங்க. மாற்றி யூஸ் பண்ணால் மார்க்ஸ் வராது ஓகேங்களா. இது ஒரு ஃபைனலாக சொல்லிக்கிறேன். ஸோ இது எல்லாம் பேசிக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா.